International Business School in Bangalore offers BCom BBA and Hotel Management course with 100% placement guarantee. Anifa Biryani, Biryanigalin Raja. Grand opening on 3rd August, now at Chennai Chepa, opposite to Kalaivanar Arangam. எங்கள் பாரம்பரியமாக எல்லாம் ரவுடிஸ் பரம்பரை தான். ரவுடிஸா? ஆமாம், அப்படி வந்தது தான் அந்த பேர் ராகுல் தாத்தா. வயசு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. 81 7 days தான் ஒர்க் பண்ணேன். அதுலேயே உலகம் பூரா பேர் ஆகிப்போச்சு. அவள் இல்லாமல் நான் இல்லை. எல்லாரையும் வந்து எல்மிசம் பண்ணிவிட்டாலும் பண்ணி விட்டுருவாங்க. விஜய், இதேமாதிரி அஜித் ஒய்ஃப்லாம் நான் வளர்த்த பொண்ணுங்க. நிறைய பொண்ணு கூட தானே விடுறாங்க நம்மளுக்கு ட்ரீம் பண்ண. ஆமாம், என்ஜாய் பண்ண விடுறாங்க எல்லாம். கேர்ள்ஸ்லாம் நம்மளுக்கு தான் நினைக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம். டேய் பாலா, குக்குலாம் வெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ குக்கு தாண்டா கெத்து. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது எல்லாரோடையும் ஃபேவரட்டான ராகுல் தாத்தா தான். உண்மையான பேர் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமா? காலங்கள் மாற கிரகங்கள் மாற பேரும் மாறிடும். அப்படி வந்தது தான் அந்த பேர் ராகுல் தாத்தா. இன்றைக்கி வேர்ல்டு பூராவுமே ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, ஹாங்காங்கு, துபாய், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அவ்வளோ ஃபேன்ஸு. அதுவும் சில்ட்ரன்ஸ் தான் நிறையா. வெளியே வர முடியாது. நம்ம ஏர்போர்ட்லாம் போனோம்னா செக்கப் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பாஸ்போர்ட்டை காமிச்சா நீங்கள் போங்க தெய்வமே பண்ணிடுவாங்க. அவ்வளோ மரியாதை. ஏன்னா மக்களை நம்ம நேசிக்கணும். மக்களை நேசித்தா தான் மக்கள் நம்மளை நேசிப்பாங்க. நம்மளோட ப்ளஸிங்கும் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுடைய ப்ளஸிங்கும் நம்ம வளர்ச்சி. அவ்வளோதான். எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க? உங்கள் வயசு என்ன இருக்கும் தாத்தா? வயசு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. 81. ஆனால் இப்போவும் நல்ல எனர்ஜியாக இருக்கீங்க. ஆமாம், அதுதாங்க நிற்கிறேன். இப்போ கூத்து கோமாலே அப்படி தானே. தாமஸெல்லாம் வயசு காப்பார். 81 வயசு. 81 வயசில் இப்படி நிற்கிறீங்க. எங்களெல்லாம் நாங்களாம் இருக்க மாட்டோம். அதை நீங்கள் சொல்லக்கூடாது. மேலே இருக்கார் உப்பர்வாளா, அவர் சொல்லணும். குக்கு கோமாளி கூப்பிட்டோன்னு நீங்கள் யோசிச்சிங்களா இது போகலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சிங்களா, இல்லை உடனே போயிட்டீங்களா? சீசன் 1 சீசன் 2க்கு கூப்பிட்டாங்க. போக முடியல. அப்புறம் ப்ரொடியூசரு அவங்களாம் மேடம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் முகம் பார்க்கலாம். அங்கே கொண்டு போய் எங்களுக்கு பார்ட்டி வச்சு லஞ்செல்லாம் பண்ணி அங்கே இது நாங்கள் என்ன பண்ணோம். அப்போ டேட்டு கொடுத்தாங்க, போயிட்டோம். சீசன் 3 என்னோட என்ட்ரியாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பேன். நான் வந்து வித்தியாசமாக இருப்பேன் எப்போதுமே. அங்கே ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க டைரக்டர் தான், இது டைரக்டர் ப்ரொடியூசரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டுருவாங்க. நான் கொண்டு போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் தான் போட சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க 400 எல்லாமே எனக்கு ஃபேனு. தாமஸ் ஜெட்டிலாம் இருக்காங்க, எல்லோரும் ஃபேன் தாங்க. அதனால் அப்படி சேர்ந்தது தான் குக்கு கோமாளியே எனக்கு லைஃபு. 7 days தான் ஒர்க் பண்ணேன். அதுலேயே உலகம் பூரா பேர் ஆகிப்போச்சு. உங்கள் ஷர்ட் எல்லாம் சொன்ன மாதிரி எங்கேருந்து எடுக்கிறீங்க? நல்லா யங் பாய்ஸ் போடுற மாதிரி. ரஜினியை என்ட்ரியில் வந்து பிளாக் தான் போடுவார் ரஜினியை. நானும் அதுமாரி பிளாக் தான் போடுவேன். ஆமாம், நீங்கள் போட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் பிளாக்காக இருக்கும். அதுலேயே டிசைன் இருக்கும். சரி, உங்கள் கோமாளிஸை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். மணிமேகலை அக்கா, ஸ்ருத்திகா, நிறைய பேர் உங்ககிட்ட கோமாளியாக இருந்திருப்பாங்க. கோமாளிங்க தான். கோமாளிங்க வந்து கெடுக்கிறது தான். நம்ம குக்குங்களை கெடுக்கிறது தான் கோமாளிங்க. அதுக்கு ஒரு நல்ல மாஸ்க் கிடைக்கும் எனக்காங்க. மணிமேகலாம் மிரல என்ன பார்த்தா பயப்படுவாங்களா? ஆமாம், நான் தான் கூப்பிடுவேன். எனக்கு யார் ஒன்று கேட்பார் ஜட்ஜி. தாமஸ் இருக்கும் போது உங்களுக்கு எந்த கோமாளி வேணும்? எனக்கு மணிமேகலை அனுப்புங்க. நாங்கள் 2 பேரும் தான் அடிக்கடி அடிச்சுக்குவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் எனக்கு அவார்டு கொடுக்கும் போது கூட அது கையால் தான் கொடுத்துச்சு. அதெல்லாம் பெரிய பாக்கியம். அது வந்து மணிமேகலை வந்து என்னுடைய பேச்சு மாரி. அது அந்த டீமை சொல்கிறேனே, அந்த டீமை வந்து ஒரு கலை குடும்பமாக ஜாலியாக இருக்கும். நல்லா 9 மணிக்கு செட்டுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன், நைட்டு 2 மணியோ 4 மணியோ 3 மணியோ பொழுது முடியுமா தெரியாது. அப்படி தான். ஆனால் தாமஸ் சார் சொல்லுவார், ஜட்ஜி சொல்லுவார், ராகுல் தாத்தா சேர் போட்டு உட்கார சொல்லுங்கப்பா. ஆனால் சேர்லாம் வேணாம் சார், நான் இருக்கேன் சார். என்ன சார் உங்களை வயசானவர்னு அவர் நினச்சிக்கிட்டு உட்கார சொல்லுவார். அவர் உட்காந்துவார் போய், அவர் சேர்ந்து போய் உட்காந்துவார். அவர் சாப்பிட்டு வரும்போது அவர் பேசும்போது அவர் பேசுவார். அதேமாரி அந்த சிவாங்கி இருக்கா, அவாதிமா. அது மேலே அவங்களே எப்படி இருப்பாங்க? செட்டில் என்ன மாதிரி இருப்பாங்க? எல்லாம் கலகலம் இருக்கும். எல்லாம் ஆமாம், அது கூத்து கோமாளியே உங்களுக்கு வந்து கலகலப்பு தானே. ஆமாம், அதே மாதிரி செட்லேயும் இருக்கும். ஆமாம், கலக்கலப்பாக இருக்கும், கலாய்க்கலாகவும் இருக்கும். ஆமாம், அந்த பாலா பையெல்லாம் என்கிட்ட மிரளுவான். எங்கள் ஊர் பையன் தான், காரைக்கால் பையன். அவனை 10 years பேக்கு அது இதுன்னு ஒன்று விஜய் பண்ணேன். மாப்பாவுக்காக நானும் பண்ணேன், ஒரு 4 லேடிஸும் கூட பண்ணேன். அப்போ வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் அவன் அந்த பாலா பையன். அப்போ தான் என்ட்ரி அவன். அதுலேருந்து கண்டினியூவாக விஜய் டிவியில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது
அதேமாதிரி அவார்டு வாங்கினான் அவன். ஆமாம், 1லையும் வாங்கியிருக்கான், 2லையும் வாங்கியிருக்கான், 3லையும் வாங்கிட்டான். அவன் எல்லாரையும் கலாய்க்கிறான்ல, அதனாலே ஜட்ஜுக்கெல்லாம் பிடிச்சி போச்சு அவனை. நீங்க திருப்பி கலாய்ப்பீங்களா? ஆமாம், ஐயோ என்கிட்ட அடி வாங்குவான் மாலானா. அப்படி நான் பார்த்தா போதும் மறந்து ஓடுவான் அப்படி அப்படியா. ஓ, அப்போ எல்லாரையும் செட்டில் எல்லாம் ஆமாம் மிரட்டி வச்சுருக்கேன். புகழ் பாலா அவங்களாம் கடைசியில் தூக்கிட்டு ஆடுவானுங்கண்ணே. சரி, நான் செட்டில் ஒருத்தவங்க பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம். மணிமேகலை என் மேலே ஒரு அன்பாக இருக்கும், எப்பவுமே எளியும் புனைய மாதிரி இருப்பீங்க. அது போட்டு தான் இருப்பான். ஆனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். உடனே தெரியும் எனக்கு என்ன வேணுமோ கொண்டாந்து கொடுக்கும். பாலா அவர்களை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. பாலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லாரையும் கலாய்ப்பான், எல்லாரையும் கலாய்ப்பான், எல்லாரையும் வந்து எல்மிஷம் பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவான். அப்படி அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணுவான். சரி நீ பண்ணுறதை பண்ணுறேன், நான் பண்ணுறதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சொல்லுவான், தாத்தா தாத்தா நீ என்ன தாத்தா, நீ ஏன் தாத்தா நீ இப்படி அப்படிமா. ஏய் நான் வந்து உங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணுறேன்டா, நான் என்னோடய ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்றைக்குமே அப்போ சொல்லுவேன். எல்லோரும் ரொம்ப விடுவாங்க, எல்லோரும் இதுமாரி ரொம்ப அதை விட்டு நம்ம பிரியும் போது நமக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். இந்த ஆக்டர் கூட கண்டிப்பாக எனக்கு படம் பண்ணணும்ப்பா, ஸ்க்ரீனில் கொஞ்சமாவது என்னோடய ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு எந்த ஆக்டர் சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு ரஜினி ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அத்தனை பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, ராகுல் தாத்தா போடுங்க, ராகுல் தாத்தா ஸ்வீட் பண்ணுங்கள், அவர் கூட நடிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வெளியில் அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே அப்போ கொஞ்சம் வேலை ரொம்ப டல்லாக தான் இருந்தாங்க. அந்த படம் வந்த பிறகு எல்லாமே பிஸி ஆகிட்டாங்க. பார்த்திபன் காமெடி வில்லன் ஆகிட்டார், மனுஷு அடிக்க காமெடி வில்லன் எல்லோரும் வந்துட்டாங்க. அதேமாதிரி ஒரு சென்டிமெண்ட் நம்ம வச்சா ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நான் பாபாவோட பக்தன், சாயிராம் இருக்கிறது. அதை பார்த்தாவே என்கிட்ட வந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நயன்தாராலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டாங்க, செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் ஆசீர்வாதம் பண்ண பிறகு தான் அவங்க வந்து நடிக்க போவாங்க. அந்த பாப்பா போட்டுருப்பேன், பாப்பாட்ட அழகு இப்போ அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ப்ளஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பி சந்தோஷப்படுவாங்க. நம்ம வரலனா டல்லாகிடுவாங்க செட்டில். சரி, அப்போ உங்களுக்கு ரஜினி அவர்களோட மட்டும்தான், அவரோட தான் மெயினாக ப்ரெசன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆக்டிங்? சிவகார்த்திகேயன் இருக்காப்புல, விஜய், அதேமாதிரி அஜித் ஒய்ஃப்லாம் நான் வளர்த்த பொண்ணுங்க, பேபி ஷாலினிலாம். ஆமாம். பாட்டெலாம் பாடுவீங்களா நீங்கள்? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செமையா பாடுறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு ரோலாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ட்ரீம் ரோல்லாம் இருக்குது. ட்ரீம் ரோலோட நிறைய பொண்ணு கூட தானே விடுறாங்க நம்மளுக்கு ட்ரீம் பண்ண. ஆமாம், என்ஜாய் பண்ண விடுறாங்க எல்லாம். ரொமான்டிக்ஸ் பண்ணோம் தாத்தா. உங்களுக்கு அதான் பிடிக்குமா? ரொமான்ஸ் தான் பிடிக்கும் நம்மளுக்கு. இப்போ உங்களை பேர் கேர்ள்ஸ்லாம் நம்மள தான் நினைக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம், ஸ்டேஜ் மேலே வாங்க ராகுல், நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டீங்க, வாங்க மேலே. ஓ, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் உங்களுக்கு அதிகம். அதிகம். அம்மா கோவம் வராது இப்படி எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு பேசி நயன்தாராவோட பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சன் டிவில. அவங்க கோவம் வராதா? கோவம் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு? என்ன சொல்லுவாங்க, அவங்க பேர் பாக்கியலட்சுமி. அந்த பாக்கியத்தை வச்சு தான் நான் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் 2 பேரும் அப்படி சண்டை போடுவோம். சண்டை போடுவீங்களா? வார்த்தை சைண்டே மாறிடுவோம் 2 பேரும். இப்போ நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ குக் வித் கோமாளி அப்படின்னு நிறைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபஸ்ட்டு நானும் ரவுடி தானில் எப்படி வந்தது உங்களுக்கு? அதுதான் நாங்கள் என்னென்னு கேட்டால், சரி 60 வருஷமாக போராடிச்ச சினிமாவில் எம்ஜிஆர் கூட 15 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிவாஜி கூட பண்ணிட்டேன், நான் பண்ணால் 4 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் ஜெயிக்க முடியாமல் அப்போல்லாம் 2 சீனும் 1 சீனு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கேட்ரிங் மெம்பராக இருக்கேன் இன்னும், ப்ரொடக்ஷன். அது ஆரம்பித்தது நான் தான் 1970. இன்றைக்கி என்னோடய நம்பரே வந்து 3ஆவது மெம்பர் நான் அதில் ப்ரொடக்ஷனில். அதேமாரி இருக்குது. நான் ரொம்ப போராட்டமாக தான் போராட்டம் அவ்வளோ போராட்டம். சரி இதெல்லாம் சினிமா ஒத்து வராது நமக்கு அப்படின்னு பேக்கப் பண்ணிட்டாப்புல, சாமான்லாம் கட்டி மூட்டை மணியாக வச்சுட்டாப்புல. அப்போ தான் தனுஷு கம்பெனிலேருந்து எனக்கு அழைப்பு வந்து போனோடனே அந்த மாரின்னு ஒரு படம் இருக்குதுலாம் ஃபஸ்ட்டு பார்த்து, அதில் வந்து ஒரு ஒரு ஓல்டு மேன் புறா வளர்க்குற கேரக்டர், ஒரு 3 days ஒர்க் தான் அது. அப்போ என்ட்ரி எடுத்தாங்க என்ன.
அந்த நேரம் பார்த்து பாருங்கள் விக்னேஷ் சிவன் எப்படி வந்திருக்காரு பாருங்கள். சிவனா அப்பாவும் பிள்ளைமா வந்திருக்காங்க. வந்து நீங்கள் இப்போ இது எடுத்தீங்கள இன்டர்வியூ எடுத்தீங்கள அவரை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு காமிச்சோன்னே எனக்கு ஒரு வேணும் அப்படின்ட்டு தனுசுக்கிட்டேன். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஆமாம் பார்த்துட்டு ஆக்டிவ் பார்த்தோன்னா ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா எனக்கு இவர் தான் வேணும், இவரை வச்சு தான் நான் கதை எழுதியிருக்கேன். ராகுல் தாத்தான்னு ஒரு கேரக்டர், ஆனால் ராகுல் தாத்தா இல்லை, ராகுல் தாதா அவர். இந்த ஸ்பீடு அந்த எனர்ஜி எல்லாம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு சீன் சொல்லுவார் அவர், அவ்வளோதான் சீக்கிரம் சொல்லுவாங்க. நானே டயலாக்லாம் போட்டுக்குவேன். அந்த எனர்ஜி அந்த ஃபயரு எல்லாம் ஆக்டிவ் பண்ணுவேன். ஜேம்ஸ் பாண்டு பாணியில் இருக்கும் டைரக்டர் சொன்னார், ஜேம்ஸ் பாண்டுனா கன்னு வேணும் கேப்பு வேணும் அப்படின்னு. இல்லை அந்த ஸ்பீடு வேணும் அப்படின்னாரு. ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாம் ஜாபான ஆர்டிஸ்டில் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதில் எல்லா கேரக்டரும் தூக்கி சாப்பிட்டு இந்த கேரக்டர் வந்து நிற்கோங்க. அதான் உங்களோட அந்த எனர்ஜி தான் அங்கே ப்ளே. அதுதான் ஸ்ட்ரெயிட் தான் ப்ளே. அவங்களுக்கு நன்றி சொல்லணும், அந்த டீமுக்கே நன்றி சொல்லணும். முதல்ல நயன்தாரா, விக்னேஷ் சிவன், பார்த்திபன், அந்த டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எல்லாம் போய் மானிட்டரில் உட்காந்துருவாங்க. நயன்தாரா டைரக்டர்கள் எல்லாம் உட்காந்து என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு மானிட்டர் இங்கே இருக்குது, நாங்கள்லாம் வந்து பார்க்க மாட்டேன். அது ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அடிக்கடி கேப்பா பார்த்துப்பேன், உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு, எல்லாரும் உங்கள் எனர்ஜி பார்த்துட்டு வயசு. ஆமாம் அப்படி மிரண்டு போடுவார் பார்த்துப்பலாம். என்ன இந்த எனர்ஜியில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த வயசில் அப்படிமா. சரி ஓகே, நீங்கள் 81 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, நம்ம 2 பேரும் சும்மா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மாதிரி பண்ணலாம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3. அந்த பக்கம் போங்க நீங்கள். சரி ஓகே, நான் தான் ஜெயிச்சிடலான்னு நினச்சேன் சீரியஸாக. சரி தாத்தா கையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது, 81 இயர்ஸ் ஆகுதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க. இப்படி தான் மணிமேகலை அக்கா கையும் உடைப்பீங்களா? நான் ஜெயிச்சாலும் என்ன நீங்கள் ஜெயிச்சா எல்லாம் தான் செம்ம ஸ்ட்ராங்கு தான். எப்படி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்களா? ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? நான் சின்ன வயசுலேயே 25 வயசு சைக்கிள் ஓட்டுருவேன். ஓ அதுதான் எக்ஸசைஸ் எனக்கு. நீங்கள் பாரம்பரியமாக எல்லாம் ரவுடிஸ் பரம்பரை தான். ரவுடிஸா? ஆமாம், பரம்பரையே ரவுடிஸுங்க. இதில் பெருமையாக வர சொல்கிறீங்க, உண்மையிலே ரவுடிஸ்? ஆமாம், எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவோட ரவுடிஸுங்க. ஓ நீங்களும் இப்போ அதனால ரவுடி, அதனால தான் நானும் ரவுடி தான். இல்லை அந்த மாதிரி ஒரு ரோடா? எங்கள் வீட்டில் எல்லாமே என் தம்பியெல்லாம் இருக்காங்க, அவங்களும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் அப்படி இருப்பேன். ஓகே, அப்போ அந்த காலத்துலலாம் பயங்கர ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா, அதான் நான் பாலாட்ட சொல்லுவேன், டேய் பாலா குக்குலாம் வெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ குக்கு தாண்டா கெத்து, நீ என்னன்னா கோமாளி தான் கெத்துங்கிற, குக்கெல்லாம் வெத்துங்கிற என்னடா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க தாத்தா தெரியாம சொல்லிட்டேன், விட்டுரு தாத்தா அப்படிமா. ஸ்ருதிகா அக்கா அவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். அவங்க ஜாலியாக பேசுவாங்களா? எல்லாம் ஜாலி தான் எல்லாருமே. ஒரு மறக்க முடியாத ஏதாவது ஒரு மெமரி, ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். குக்கு கோமாளி நடந்த ஒரு விஷயம். சிந்தாது நான் அந்த கடைசியில் வருவேனே அந்த மேடையிலேருந்து கூப்பிட்டு சுண்டான், அது கோமாளி எனக்கு வந்துடுச்சு. எதை சொன்னாலும் ஒன்றும் தெரியலங்க தவிர அப்புறமா வீட்டிலலாம் செய்ய மாட்டிங்களா, இம்மா ஒரு கிழங்க வந்து இது கழுவி விடுமாண்ணா, எனக்கு தெரியாது இது என்ன பண்ணணும் இது என்ன பண்ணணுங்கிற. சரி வெங்காயம் கட்டுமா, கட் பண்ணுமா பொரியலுக்கு, வெங்காயம் கட் பண்ணா பீஸ் இல்லை இந்த டிசைனிங் வைக்கிறமே, அது மாதிரி என்னம்மா சின்னதாக கட் பண்ண சொன்னால் நீ இப்படி கட் பண்ணுறேன், எனக்கு தெரியாத சாப்பிட தெரியுமா உனக்கு. அவர் போய் சொல்லுது, ஜட்ஜிக்கிட்டே சொல்லுது, அது ஐயோ இவர்கிட்ட நிற்க முடியலையே, என்ன எப்படி பாடுபடுத்துற, எனக்கு பாசையும் புரிய மாட்டேன். அவர் ஜட்ஜே சொல்லுவார், உனக்கு வந்திருக்க கோமாளியை பற்றியா, அது பேசுறது உனக்கு புரியாது, நீ பேசுறது அதுக்கு புரியாது, அதே மாதிரி தான் கலகலை. நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியுமா? ஃபஸ்ட்டு புரியாதுல்ல? புரியல. அதான் இந்த பொட்டேட்டோ க்ளீன் பண்ணா தெரியாது எனக்கு, எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு தெரியாதுமா. உங்களுக்கு பிடிச்ச கோமாளி யார் தாத்தா இருக்கிறதுலே? உங்களோட ஃபேவரட்னு யாராவது இருப்பாங்கல்ல? அவன் பாலா நல்லா பண்ணுவான். பாலா தான் உங்களோட ஃபேவரட் கோமாளி? பாலா புகழ் ஓகே ரெண்டு நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அண்டோனி ராஜ் வண்டியில் நெல் ஒரு நெல் அவனும் நல்லா பண்ணுவாப்புல. மனோபல அவங்களாம் எல்லாமே அதோட கருணாஸ் ஒய்ப்பு நல்லா. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் போயிட்டே இருக்கணும், இதே மாதிரி ஸ்ட்ராங்காக ஆக்டிவாகவே இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளெஸிங் இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கும். எங்களோட பிஹைண்ட் சார்பாக எப்போவுமே இருந்துட்டு. சாய்ராம், ஓம் சாய்ராம், வாழ்க. தேங்க்யூ. இன்று போல் என்றென்றும் இளமையுடன் என்றென்றும் வாழ்வாயாக. பெஸ்ட்
Best International Business School in Bangalore offers BCom BBA and Hotel Management course with 100% placement guarantee. Anifa Biryani, Biryanigalin Raja. Grand opening on 3rd August. Now at Chennai Chepak, opposite to Kalaivanar Arangam.